வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடிகாசி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அருண் தனியாக பேசணும்னு சொல்லவும் சீதா மீனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அருண், இப்படியே போனால் நானும் சீதாவும் ஆளுக்கு ஒரு வழியில் பிரிஞ்சிருவோம், இல்லைன்னா சிக்கிடுவோம். அதனால நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மீனா கிட்ட ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. மீனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்பவே அதிர்ந்து போகிறவங்க இந்த பக்கம் சீதாவை பார்க்க அவங்களும் ரொம்பவே கெஞ்சலாக பார்த்துட்டு இருக்காங்க. மீனாவோட மனசுல சீதா சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வருது. லைஃப்ல என்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் இப்படித்தான் கஷ்டப்படுவாங்க. அப்பா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? அப்பா இல்லாததுனால தானே மற்றவங்கெல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கையை முடிவு பண்ண வேண்டியதா போச்சு. அப்பா இல்லைங்கிற குறை எனக்கு இப்பதான்க்கா தெரியுது. அப்பா இருந்திருந்தா அருண் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அப்பா என் சந்தோஷத்துக்கு குறுக்க நிற்க மாட்டாரு அப்படின்னு சீதா ரொம்பவே கலங்கி போய் சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க மீனா. என்ன யோசிக்கிறீங்கன்னு அருண் கேட்க, யோசிக்காம இந்த முடிவெல்லாம் எடுக்க முடியாதுங்க. சீதாவை பத்தியும் யோசிக்கணும், என் புருஷனை பத்தியும் யோசிக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, உங்க ஹஸ்பண்ட் கோவம் என்னைக்கு வேணாலும் சரியாயிடலாம், ஆனா எங்க லைஃப் அப்படி இல்லைங்க. இந்த தடவை மிஸ் பண்ணிட்டா அப்புறம் சேரவே முடியாம போயிடும் அப்படின்னு அருண் சொல்ல கொஞ்சம் மிரட்சியோட பார்த்துட்டு இருக்காங்க சீதா. அதனால தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு சொல்றேன். இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா எங்க அம்மாவையும் வேற பொண்ணை பார்க்க வேண்டாம், நேரம் வரும்போது சொல்றேன்னு உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா பேச முடியுங்கிறாரு அருண். இல்லைங்க, அம்மா கிட்ட சொல்லி அதுக்கப்புறம்னு மீனா சொல்ல வர யாருக்கும் தெரிய வேண்டாங்க. இந்த கல்யாணம் நடக்கிறது நம்ம 3 பேருக்குள்ள இருக்கட்டும் அப்படின்னு அருண் சொல்லிட, மீனா சீதா 2 பேருமே ரொம்பவே அதிர்ச்சியா உட்கார்ந்துருக்காங்க. எங்க அம்மா கிட்டேயும் நான் சொல்ல போறது இல்ல, உங்க வீட்டுக்கும் தெரிய வேண்டாம். உங்க ஹஸ்பண்டும் எங்க அம்மாவும் என்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்களோ அன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லிக்கலாம் அப்படின்னு அலைப்பா இதே ஸ்டைல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அருண். ஆனா இப்ப கல்யாணம் எங்களுக்கு நடக்கலைன்னா கண்டிப்பா முத்துவும் வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து சீதாவுக்கு கல்யாணம் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுவாரு. என் வீட்லயும் எங்க அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஒரு சேஃப்டி இருக்கும், அதனால தாங்க சொல்றேன் அப்படின்னு அருண் சொல்லிக்கிட்டே போக சீதாவை பார்க்குறாங்க மீனா. அவங்க அமைதியா உட்கார்ந்துருக்க, சீதா நீ என்ன முடிவு எடுக்க போற அப்படின்னு கேட்க, இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா, ஆனா யாரோட வாழ்க்கையிலையும் என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சீதா சொல்ல, எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாருன்னு சீதாவோட மனசில் ஒரு எண்ணம் இருக்கு. இந்த இடத்துல என் புருஷனுக்கு மனைவியா சீதாவுக்கு அக்காவா இருந்து முடிவெடுக்கிறத விட சீதாவுக்கு அம்மாவா அப்பாவா இருந்து யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, அவசர கொடுக்க அருண், அப்போ எங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு உங்களுக்கு சம்மதம் தானேன்னு கேட்குறாரு. மறுபடியும் சீதாவை பார்க்குற மீனா, இதுவரைக்கும் என் புருஷனை மீறி நான் எதுவும் பண்ணதில்லைங்கிறாங்க. இப்போவும் அவருக்கு எதிராக நீங்கள் எதுவும் பண்ண போகிறது இல்லைங்க. நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டும்தான் பண்ண போகிறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் சீதா உங்கள் வீட்லேயே இருக்கட்டும். அப்புறம் உங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் அம்மாவும் மனசு மாறி கண்டிப்பாக மாறுவாங்கன்னு நம்புகிறேன். அப்போ அவங்க சம்மதத்தோட ஊரறிய நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ எங்களுக்காக இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு அருண் கேட்க, மறுபடியும் மீனா தைக்கத்தோட சீதாவை பார்த்துட்டு இருக்காங்க. மலையை தூக்கி தோளில் வச்ச மாதிரி மீனா திணறி போய் கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துருக்கவங்க, என்னால் உடனே முடிவெடுக்க முடியாது, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்ல அருண் சரிங்கிறாரு. வா விஜயான்னு பச்சை புடவையில் வந்திருக்க விஜயாவையும் மனோஜையும் சாமியார்கிட்ட கூட்டிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே வர்றாங்க பார்வதி. எனக்குன்னு சொல்ல அங்கே உட்காருங்கன்னு ஒரு இடத்த காமிக்க, விஜயா நீ இப்படி உட்காரு, மனோஜ் நீ உட்காரு அப்படின்னு அவங்க 2 பேரையும் முன்வரிசையில் உட்கார வச்சுட்டு பின்னாடி உட்காடுறாங்க பார்வதி. ரோஹிணி கதவுக்கு வெளியே நின்று நைஸா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாமி அவசரமா வர சொன்னீங்களா? என்ன விஷயம் சாமி அப்படின்னு விஜயா கேட்க, ஒரு டெத்து சம்பவிக்கான் அப்படின்னு சாமியார் சொல்ல விஜயா முழிக்கிறாங்க. அவங்க மனோஜை பார்க்க, அதுக்குள்ள மனோஜ், அம்மா என்னவா, ஏதோ திட்டி சம்பளம் கேட்குறாரு அப்படின்னு மனோஜ் கேட்க, ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு சொல்றாருங்கிறாங்க பார்வதி. என்ன தப்பு சாமி அப்படின்னு விஜயா கேட்க, உங்களுக்கு மந்திரிச்சு கொடுத்த தாயத்துல ஒரு பிரசன்னம் உண்டாயிருக்குன்னு, நீங்க 3 பேரெல்லாம் அது பாதிச்சது அப்படின்னு சாமியார் சொல்ல, ஒரு வழியா விஜயா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, ஆமாங்க சாமி, நீங்க சொன்னதுனால தான் நான் அவன் கையில கட்டி விட்டேங்கிறாங்க, அதுலயும் அந்த தாயத்தை அழிச்சு கழியுங்கிறாரு. அப்படின்னு விஜயா புரியாம முழிக்க, விஜயா தாயத்தை கழட்ட சொல்றாரு அப்படின்னு பார்வதி சொல்ல, எதுக்கு சாமின்னு விஜயா கேக்குறாங்க. சோதிக்கான இது ஒன்றும் சமயம் இல்ல,
அழிச்சு கழியும் அப்படிங்கிறாரு. ஏன் சாமி அப்படின்னு விஜயா மறுபடி கேட்க, ஐயோ விஜயா நீ முதல்ல கழட்டு, அவர் தான் சொல்றாருல்ல அப்படின்னு பார்வதி கத்த அப்படின்னு கையில இருக்க தாயத்தை விஜயா கழட்ட போறாங்க. மனோஜும் ரொம்பவே அவசரமா அவரோட ஷட்டையை கழட்டுறாரு. அவரு பட்டனை கழட்டிட்டு இருக்க, சீக்கிரம் கழட்டு அப்படின்னு விஜயா அவசரப்படுத்துறாங்க. வெளியே நின்று ரோஹிணி இதெல்லாம் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜயாவும் அதை கழட்டி இந்தாங்கன்னு சாமியார்கிட்ட கொடுக்க அதை வாங்கிக்கிறாரு. மொத்தத்துல ஒரு தாயத்தும் வேலை செய்ய போறது இல்லைங்கிறது இந்த முட்டாள் விஜயாவுக்கும் தெரியல, அந்த அதிபுத்திசாலி ரோஹிணிக்கும் தெரியல. ஏதோ மந்திரத்தை முணுமுணுக்கிற சாமியார் கை நிறைய விபூதி அள்ளி அப்படியே விஜயா மேல அடிச்சிடுறாரு. ஒரு நாள் செமி ரெட்ல செமி ஒயிட்ல ஒரு வித்தியாசமான பேய் மாதிரி இருந்த விஜயா இப்போ பனி பொம்மை மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. உடனே கையக்கால உதறிக்கிட்டு அச்சு அச்சுன்னு தும்மிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன பார்வதி, விபூதி எல்லாம் மூஞ்சில அடிக்கிறாரு, ஐயோ அப்படின்னு விஜயா முகத்தை தொடச்சிக்கிட்டே கேட்க, வெளியே இருக்க ரோஹிணி கொஞ்சம் திரிக்கிட்டு போனாலும் விஜயாவோட அப்பியரன்ஸ் அவங்களையும் கொஞ்சம் சிரிக்க வைக்கிது. சாமி காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாரு, என்ன சாமி என்ன ஆச்சு அப்படின்னு பார்வதி கேட்க, இவருக்கு மரண யோகம் அணுகி இருக்கா அப்படின்னு சாமியார் சொல்ல, விஜயாவுக்கு அந்த நிலைமையிலையும் யோகம் மட்டும்தான் காதுல விழுவுது, அந்த மரணம் காதுல விழல. யோகமா அப்படின்னு வாயை பொழந்துட்டு கேட்க, கூடவே மனோஜ் வாயில இருக்க பல்லு மொத்தமும் தெரியற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்ன இவங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பார்த்துட்டு இருக்க, என்ன விஜயா மரண யோகம் வந்துருச்சான், மரணம் நெருங்குதுன்னு சொல்றாரு அப்படின்னு பார்வதி சொல்ல, திறந்த இந்த வாய் அப்படியே டப்புன்னு மூடிக்கிட்டு, ஐயோ சாமி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே படப்படன்னு மேல இருக்க விபூதி எல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்காங்க விஜயா. ಈ ಸಮಯത്ത് நீங்க எந்த தாயத்தை கட்டியாலும் அது பிரவர்த்திக்கில்ல, அது உண்டா நின்ற மகன்ல கையில இருந்த தாயத்து ஞான் அழிக்காம பறிஞ்சது அப்படின்னு அவர் சொல்ல, அதான் சாமி நான் இப்ப கழட்டிட்டேனே எனக்கு எதுவும் ஆகாதுல்ல அப்படின்னு பதறாங்க விஜயா. யமதர்ம ராஜாவு பாசக்கயிற கையில எடுத்திருக்கான், அத நெங்கட மேல வீசி இருக்கான் அப்படின்னு சாமியார் சொல்ல, விஜயா ரொம்பவே பயந்து போய் ஐயையோ யமனா அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்க. பார்வதி பார்த்து ரசிச்சுட்டு, பாத்தியா உன் மாமியார அப்படிங்கிற மாதிரி வெளியே நிக்கிற ரோஹிணி கிட்ட ஜாட காட்டுறாங்க. ரோஹிணிய சிரிப்பை அடக்கிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பீடிக்க வேண்டாம், அது உங்க கழுத்துல மாட்டாம இருக்க காரணம் எங்கட வீட்டில் உள்ள ஒரு ஸ்திரீ காரணமானோம் அப்படின்னு சாமியார் சொல்ல, என்ன சாமி சொல்றீங்க, யார் சாமி அதுன்னு விஜயா கேக்குறாங்க. நீங்களை இப்ப ரச்சிட்டு கொண்டு இருக்கிறது நீங்கள மூத்த மருமகளானு அப்படின்னு சாமியார் சொல்ல, விஜயாவோட மொத்த ஆர்ப்பாட்டமும் அடங்கி அப்படியே சில மாதிரி பாக்குறாங்க. கேட்டுட்டு இருக்க ரோஹிணிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஈன்னு சிரிச்சிட்டு நிக்க பார்வதி மறுபடியும் பாத்தியான்ற மாதிரி ஜாட காட்டிட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு நம்பவே முடியல, இருந்தாலும் முகத்துல அங்கங்க இருக்க விபூதி எல்லாம் தொடச்சிக்கிட்டு, சாமி என்ன சாமி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கங்கிறாங்க. எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு அப்படின்னு விஜயா கேட்க, நீங்கள மூத்த மருமகள், நீங்களுக்கு மருமகளா இருக்கும் வர நீங்கள் தீர்காயுசா இருக்கும் அப்படின்னு சாமியார் சொல்ல, விஜயாவோட ஆசையில ஒரு கூட மண்ணள்ளி கொட்டின மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் உங்களை சீக்கிரமா வர சொன்னேன், மகனோட கையில இருக்க தாயத்தை கழட்ட சொன்னேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. விஜயாவுக்கு பேச்சே வரல. மனோஜ் தான், சாமி மூத்த மருமகன்னா என் ஒய்ஃபு தான், அப்ப அவளால தான் எங்க அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க, விஜயா டென்ஷனா மனோஜை பாக்குறாங்க. உடனே மனோஜ் தன்னோட ஆர்வத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு பேசாம வாய மூடிக்கிறாரு. உடனே சாமியாரு, அதே நின்ற பாரியாலால தான் நின்ற அம்மையோட காவல் தேவதைங்கிறாரு சாமியாரு. சாமி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு விஜயா கேட்க, ரோஹிணி தான் உன் உயிருக்கு காவல் தெய்வம்னு சொல்றாரு அப்படின்னு பார்வதி சொல்ல, நீங்களோட மருமகள் கடைசி வரலும் நீங்களோட மருமகளா இருக்கணும் அப்படின்னு சாமியார் சொல்ல, ரோஹிணி ரொம்பவே சந்தோஷத்துல அழகா சிரிச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்க மகனையும் மருமகளையும் சேர்ந்து வாழ விடுங்க, வேறுபடுத்தி வைக்கிறது அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சா யமதர்மண்ட கயிறு நீங்களோட கழுத்துல வந்து சேரும், நீங்களோட உயிர் பிரியும் அப்படின்னு சாமியாரை வச்சு வைக்க வேண்டிய இடத்துல ஆப்ப சரியா வச்சிடுறாங்க ரோஹிணி. பார்வதி ரோஹிணிய பார்க்க அவங்க மகிழ்ச்சியில மத்தாப்பு மாதிரி பொறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க விஜயா திகச்சு போய் பேச்சு மூச்சு இல்லாம உட்கார்ந்து இருக்காங்க. அப்பாவி மாதிரி, என்ன விஜயா மனோஜையும் ரோஹிணியை பிரிச்சு வச்சா உன்னோட உயிர் போயிடுங்கிறாரு அப்படின்னு பார்வதி கேட்க, அதனால தானே தாயத்து கொடுத்த நானே அதை கழட்ட சொன்னதுன்னு சாமியார் சொல்ல, ஐயையோ சாமி நீங்க சொல்றத கேட்டு எனக்கே பயமா இருக்கு சாமி, விஜயா ரொம்ப நல்லவ, எப்படி இவளை காப்பாத்துறது அப்படின்னு ரொம்ப பயத்தோட பார்வதி கேட்க,
சந்தோஷமா ரோகிணி பார்த்துட்டு இருக்க. பரிகாரம் உண்டு. ராத்திரி நேரத்துல சிவப்பு நிற புடவை மட்டுமே நீங்க கழிக்கலாம் அப்படின்னு சாமியார் சொல்ல அப்படின்னு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க விஜயா. என்ன ஆண்டி, புடவைய தண்ணியில செய்ய சொல்றாரான்னு மனோஜ் கேட்க, சும்மாருடா விஜயா, நைட் நேரத்துல சிவப்பு கலர் புடவை மட்டும்தான் கட்டணும்னு சொல்றாரு அப்படின்னு பார்வதி சொல்ல, அதை கட்டிக்கிட்டு தான் உறங்கணும். நீங்களோட மோகனும் அவன்ட பாரியும் இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சாமியார் சொல்லிட்டு இருக்க. அட பின்னி எடுக்கிறாரே அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க ரோகிணி. அதான் உங்களோட ஆயுசுக்கு பலம் அப்படின்னு சாமியார் சொல்ல, விஜயாவுக்கு இதை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்ல. சாமி, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி என்கிட்ட யமதர்ம ராஜா வந்தாரு அப்படின்னு விஜயா கேட்க, அது நேத்து தானே பார்வதி என்கிட்ட சொல்லுச்சு அப்படின்னு சாமியார் போட்டு உடைச்சிடுறாரு. பார்வதி அவரை முறைக்க, விஜயா என்ன சாமின்னு கேட்க, சமாளிச்சுக்கிறவர் இல்ல நேத்து தான் பார்வதி ஃபோன் செஞ்சு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணேன், என்ன தாயத்தை கொடுத்தேன்னெல்லாம் குறிச்சு வச்சிருந்தேன். அதை பார்க்கும்போது தான் இங்கே ஒரு சம்பவம் இருக்குன்னு எனக்கே தெரிஞ்சுது. உங்க மகனும் மருமகளும் சந்தோஷம் ஆயிட்டு இருக்கணும். அதுதான் உங்க உயிருக்கு நல்லது, அதுதான் உங்க உயிரை காப்பாத்தும் அப்படின்னு சாமியார் சொல்ல, சரிங்க சாமி, ஒருவேளை நான் நைட்டு சிவப்பு புடவை கட்டலைன்னா அப்படின்னு விஜயா கேட்க, யமதர்மன் பாசக்கயிறை பிடிச்சிட்டு உங்க வீட்டு வாசப்படியில காத்துக்கிட்டு இருப்பாரு. சமயம் நோக்கி நீங்கட கழுத்துல இறுக்கி உயிரை பறிச்சிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப சிவப்பு புடவை கட்டுறதுல நீங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சாமியார் கேட்க, பயத்துல உறைஞ்சு போயிருக்க விஜயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, சும்மா சந்தேகத்துல தான் கேட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சு யோசிச்சு நடக்கணும். நீங்க இப்ப போகாம் அப்படின்னு சாமியார் சொல்ல, விஜயா இன்னும் பயத்திலையும் குழப்பத்திலையும் இருக்காங்க. சரின்னு தலையாட்டிட்டு கும்பிட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்க. பிளான் சக்சஸ்னு சந்தோஷமா ரோகிணி பார்த்துட்டு இருக்க. அம்மா போலான்னு சொல்றாங்க, வாங்கன்னு மனோஜ் சொன்னதுக்கு அப்புறம் தான் விஜயா சுயநினைவுக்கு வர்ற மாதிரி சுத்தி ஒரு பார்வை பார்த்துட்டு எழுந்திருக்கிறாங்க. தேங்க்ஸ் சாமி, வரேன் சாமின்னு மனோஜும் எழுந்து நிற்கிறாரு. விஜயா மந்திரச்சூட்ட ஆடு மாதிரி அப்படியே பைய தூக்கிட்டு மெதுவா நடந்து வந்துட்டு இருக்காங்க. சாமி ரொம்ப நன்றிங்க சாமின்னு பார்வதியும் சொல்லிட்டு பின்னாடியே வர்றாங்க. விஜயா அப்படியே ரோபோட் மாதிரி நடந்துட்டு இருக்க. அங்க மறைவுல இருக்க ரோகிணி கிட்ட, ரோகிணி போயிட்டு வரேன் அப்படின்னு கையாட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க பார்வதி. 3 பேரும் வெளியே வந்ததும், என்ன விஜயா, எனக்கு பயமா இருக்கு, இவர் ஏன் திடீர்னு இப்படி சொல்றாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு பார்வதி ஆழம்பாக்க, உனக்கு பயமா இருக்கு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த சாமியாரு நான் வாழ்றதுக்கு காரணம் ரோகிணி தான் சொல்றாரு, ஏன் சிகப்பு புடவை கட்டணும்னு சொல்றாருன்னு ஒண்ணுமே புரியல. யார்கிட்டயாவது பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி சொல்றாரோ அப்படின்னு ஒரு வழியா பாயிண்ட பிடிச்சு கேட்க பார்வதிக்கு திக்குன்னு இருக்கு. அம்மா அப்படிலாம் இருக்காதுமா, அவரு எவ்வளவு பெரிய சாமியாரு, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க அவர் இடத்துலயே நின்று இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவரு கேட்டார்னா ஏதாவது மந்திரம் சொல்லி சாபம் விட்டுற போறாரு அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. டேய் லூசு பயலேங்கிற மாதிரி பாக்குறாங்க விஜயா. அவரே உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு தான் பரிகாரம் சொல்லி இருக்காரு. அப்புறம் அவரை போய் பகைச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாதுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்னடா நீ எப்படி சொல்ற அப்படின்னு விஜயா சந்தேகமாவே கேட்க, ஆமா விஜயா, இவரு பெரிய சாமியாரு, அவ்வளவு சீக்கிரம் இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. அப்படிப்பட்டவரு அவரே உன்னை வர சொல்லி உன் உயிரை காப்பாத்த வழி சொல்றாருன்னா அப்ப நீ புண்ணியம் செஞ்சிருக்கேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு பார்வதி சொல்ல, இன்னும் எதையும் நம்பாத விஜயா, எனக்கு என்னமோ இது தப்பா இருக்கு அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு அப்படியே நிக்க. விஜயா, சாமியார் சொன்ன மாதிரி நைட்ல தினமும் சிவப்பு புடவை கட்டிக்க என்ன அப்படின்னு சொல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு விஜயா வேகமா போயிட. கூடவே மனோஜும் போறாரு. மறுபடியும் தலையை நீட்டி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்வதியும் போறாங்க. தான் பொய் சொன்னது பத்தாதுன்னு இப்ப சாமியாரையும் பொய் சொல்ற வைக்கிற ரோஹிணி அவர் முன்னாடி வந்து, ரொம்ப நன்றிங்க சாமின்னு உட்கார்ந்து இந்தாங்கன்னு பணத்தை எடுத்து நீட்டுறாங்க. அவரு, வேண்டாம் மகளே வேண்டாம், நல்ல காரியங்களுக்கு நான் பணம் வாங்குறது இல்ல. நின்ற மாமியார் வந்து சோதிச்சப்போ நான் ஒன்னும் யோசிக்காம கயிறு எடுத்து கொடுத்துட்டேன். அதனால உனக்கு இவ்வளவு பாதிப்புன்னு தெரிஞ்ச பிறகு எந்த மந்திரம் புருஷனையும் மனைவியையும் சேர்த்து வைக்கணும், பிரிக்கிறதுக்கு எனக்கு மனசு வராது. எனக்கு பணமெல்லாம் வேண்டாம், நீ சந்தோஷமாயிட்டு வாழணும், போயிட்டு வா மோளே அப்படின்னு ரொம்பவே மனசாட்சியோட சாமியார் சொல்லிட. ரொம்ப நன்றிங்க சாமி அப்படிங்கிற ரோஹிணி அங்கிருந்து கிளம்ப. மோளே ஒரு நிமிஷம்னு சாமியார் கூப்பிட ரோஹிணி திரும்பி வந்து நிற்கிறாங்க.
உன்னோட மாமியார் உன்னை பத்தி ஏதோ தப்பாவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை நீ சரி பண்ணினா போதும். நீ உன்னோட குடும்பத்துக்கு உண்மையாயிரு. இது எல்லாத்த விட அந்த உண்மைதான் உன்னை காப்பாத்தும் அப்படின்னு சாமியார் சொல்ல இதுவரைக்கும் இருந்த சந்தோஷம் ரோஹிணி கிட்ட இருந்து பறந்து போயிடுது. ஏன்னா இல்லவே இல்லாத ஒன்ன கடைபிடிக்க சொல்லி சாமியார் சொன்னா ரோஹிணி என்ன பண்ணுவாங்க பாவம். மண்டையை பிச்சுக்காத குறையா அலைஞ்சிட்டு இருக்க மீனா கோவில்ல இருந்து வாசப்படியில இறங்குறாங்க. அவங்க மொபைல் ரிங் ஆகுது. போன் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்ல எங்க இருக்க மீனான்னு முத்து கேக்குறாரு. பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரி நீ அங்கேயே இரு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் வர்றேங்கிறாரு முத்து. சரிங்க வாங்கங்கிறாங்க மீனா. கார்ல முத்து கூட இன்னொருத்தரும் இருக்காங்க. மீனா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க அருணோட அம்மா வர்றாங்க. அவங்கள பார்த்துட்டு வாங்கம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, இருக்கேம்மா, அருணோட வாழ்க்கையை நினைச்சுதான் எப்பவும் கவலையா இருக்கு, அதான் கடவுள்கிட்ட குறைய சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சீதாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை என் வீட்டுக்கு மருமகளா அருணுக்கு மனைவியா கூட்டிக்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இனிமே அது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 2-3 வரன் வந்திருக்கு. அதுல நல்ல பொண்ணா பார்த்து அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு அருணோட அம்மா சொல்லிட்டு இருக்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்கிறாங்க மீனா. இந்த தயக்கமும் சீதாவோட அமைதியும் தான் அருணையும் சீதாவையும் சேர விடாம தடுக்குது. நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேம்மா, இதுக்கு மேல போராட எனக்கு சக்தி இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே பையன்தான். அவன் சீதா மேல ரொம்ப ஆசையை வளர்த்துட்டு அப்புறம் அது நடக்காம போச்சுன்னா அவன் அவனோட வாழ்க்கையவே வெறுத்துடுவான். என் பையனை நான் அப்படியே விட முடியாது. எனக்கு என் புள்ளதாம்மா முக்கியம். சீதா மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல. யாருக்கு யாருன்னு எழுதியிருக்கோ அந்த விதியை மாற்ற முடியாதுல்ல அப்படின்னு அருணோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க பொண்ணு பார்க்கறதுக்கு அருண் என்ன சொன்னாருன்னு கேக்குறாங்க மீனா. அவன் கிட்ட இத பத்தி பேசினேன். ஆனா அவன் வேற ஏதோ திட்டம் வச்சிருக்கேன்னு சொன்னான். ஒன்னும் தெரியல. ஆனா நான் என் பையனுக்கு பொண்ணு பார்க்க தான் போறேன். அவன் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். நான் வர்றேம்மா அப்படின்னு அருணோட அம்மா கோவிலுக்குள்ள போயிட மீனாவுக்கு பிரஷர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அவங்க அப்படியே கோவில் வாசப்படிக்கு வர அங்க காரை கொண்டு வந்து முத்து நிறுத்துறாரு. ஃப்ரண்ட் சீட்ல இருந்து வேறொருத்தரும் இறங்க முத்து அவர்கிட்ட என் ஒய்ஃபு உள்ள இருக்காங்க போல, உள்ளர போய் பார்க்கலான்னு சொல்ல அவரும் சரிங்கன்னுங்கிறாரு. 2 பேரும் ஸ்லிப்பரை கழட்டிட்டு கோவிலுக்குள்ள வர்றாங்க. வாங்க அப்படின்னு வந்துட்டு இருக்க முத்து மீனாவை பார்த்துட்டு இந்தா மீனா, இவர் பேர் விக்னேஷ், டிரைவரா இருக்காப்லன்னு சொல்ல அவரும் வணக்கங்கிறாரு. மீனா அப்படின்னு ஒய்ஃபை கையை காட்டி அவர் சொல்ல அந்த பையனும் அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காரு. மீனா புரியாம பார்த்துட்டு இருக்க, நீ யோசிக்கிறதுல இருந்தே தெரியுது அவரு என்னைய மாதிரி சாதாரண டிரைவர் இல்ல. அவருக்கு சொந்தமாவே 7-8 கார் ஓடுது. அவரு ஊர்ல டிராவல்ஸ் கம்பெனியே வச்சிருக்காரு. +2 வரைக்கும் படிச்சிருக்காப்ல. ஊரு திருச்சி பக்கம். சொந்த வீடு நிலம் எல்லாம் இருக்கு. நல்ல வசதியான குடும்பம். ரொம்ப நல்லவருன்னு முத்து சொல்லிட்டு இருக்க, அண்ணே ரொம்ப புகழாதீங்க அண்ணே அப்படின்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்க, பாத்தியா புகழ்ச்சி பிடிக்கல இவனுக்கு. இந்த காலத்துல இந்த மாதிரி ஆளுங்களை பாக்குறதெல்லாம் அபூர்வம் மீனா. நம்ம சீதாவுக்கு இவர் சரியா இருப்பாரா இல்லையா நீயே பார்த்து சொல்ல அப்படின்னு முத்து சொல்ல மீனாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுது. ஒரு நிமிஷம் விக்னேஷை பாக்குறவங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்கன்னு முத்துவை சொல்லிட்டு அந்த பக்கமா போறாங்க. அவரும் அதே ஒரு நிமிஷம்னு சொல்ல, அண்ணன் நீங்க போயிட்டு வாங்கன்னேங்கிறாரு விக்னேஷ். அவரு புது பொண்ணு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு மொபைல் எடுத்துக்கிட்டு இருக்க மீனா பக்கத்துல வர்ற முத்து, என்ன மீனா ஓகே தானேன்னு கேக்குறாரு. என்ன நீங்க அவரை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு அவர் முன்னாடியே கேக்குறீங்கன்னு மீனா சொல்ல, இதுல என்ன இருக்கு மீனா, நீ ஓகே சொன்னா உடனே பேசிடலாம்ல, அதுதான் அப்படின்னு சொல்ல, சீதா நல்லா படிச்சு டிகிரி முடிச்சவ, அதை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? அவளை விட அதிகமா படிக்கலனாலும் அவ அளவுக்காவது படிச்ச மாப்பிள்ளையா இருக்கணும் இல்லைங்க. நீங்க என்ன நான் டிரைவர் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அப்படின்னு மீனா ஆரம்பிக்க முத்து உடனே ஒரு மாதிரியா பாக்குறாரு. ஓ அப்ப டிரைவருங்கிறதுனால வேணாம்ல அப்படின்னு அவரு ஒரு மாதிரியா கேட்க, ஆஹா டிரைவருங்கிறதுனால வேணான்னு சொல்லலைங்க. அவரு +2 தான் படிச்சிருக்காரு. சீதா டிகிரி முடிச்சிருக்கா. எப்படிங்க ஒத்து வரும்னு கேக்குறாங்க மீனா. புரியுது, உனக்கு கிடைச்ச மாதிரி உன் தங்கச்சிக்கும் ஒரு டிரைவர் மாப்பிள்ளைய வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கலைங்க அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல புரியுது, நான் மனசு கஷ்டப்படுவேன்னு நீ நேரடியா சொல்றதுக்கு தயங்குற. அப்ப நீ இத்தனை நாளா என்ன சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கல்ல, சரி பரவாயில்ல விடு அப்படின்னு தப்பர்த்தம் பண்ணிக்கிற முத்து.
சரி பரவாயில்ல மீனா, இந்த மாப்பிள்ளை வேணாம். ஆனா நீ சொன்ன மாதிரி நான் நல்லா படிச்ச மாப்பிள்ளைய பாக்குறேன். ஆனா அந்த அருண் மட்டும் என்னைக்கும் சீதாவுக்கு மாப்பிள்ளையா வர முடியாது. இப்ப இவர் வேணாம் அவ்வளவுதானே? ஆமாமா, எதுக்கு ஒரு வீட்டில் 2 டிரைவரு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ஏங்க நான் அப்படி சொல்லங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. வேண்டாங்கிற மாதிரி கையை நிறுத்திட்டு பரவாயில்ல விடு, தப்பில்ல. சீதா படிச்சிருக்கிறா, அவளுக்கு படிச்ச மாப்பிள்ளையல்ல பார்க்கணும். பார்க்குறேன் வரேன் அப்படின்னு கலர்ஃபுல் பலூனா வந்த முத்து இப்ப காத்து புடுங்கின பலூனா போய்கிட்டு இருக்காரு. மீனா மறுபடியும் யோசனை கடல்ல விழுந்துற. முத்து விக்னேஷ் கிட்ட வர்றாரு. என்ன சொன்னாங்கன்னு நான் ஒரு ஆர்வமா கேட்க, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீங்க வாங்க நான் சொல்றேங்கிறாரு முத்து. சரிண்ணே வாங்க அப்படின்னு அந்த பையன் விக்னேஷும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. மீனா யோசனை அங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்க. கோவில் குருக்கள் மீனான்னு கூப்பிடுறாரு. சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்க, என்ன ஏதோ ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்கிற, முகமெல்லாம் ஒரே வாட்டமா இருக்கு அப்படின்னு அவர் கேட்க, என் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேங்கிறாங்க மீனா. வரன் ஏதாவது வந்திருக்கா? நல்ல இடமா இருந்தா பேசி முடிச்சிட வேண்டியது தானே. என்ன சீதா கல்யாணம் வேணான்னு சொல்றாளா அப்படின்னு குருக்கள் கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சாமி, என் மனசுல ஒரு குழப்பம் அப்படின்னு மீனா சொல்ல, ஏதோ ஒரு விஷயத்துல முடிவெடுக்க தெரியாம இருக்க இல்ல அப்படின்னு அவரு பெரிய கண்டுபிடிச்சு கேட்க, ஆமாங்க சாமிங்கிறாங்க மீனா. நம்ம என்ன முடிவெடுத்தாலும் அந்த ஆண்டவன் நினைக்கிறது தான் நடக்கும். நீ ஒன்று பண்ணு, அம்பாள் முன்னாடி சீட்டு எழுதி போட்டு பாரு, அவ ஒரு முடிவை சொல்லுவா, அவ என்ன உத்தரவு கொடுக்கறாளோ அதை நீ பண்ணு அப்படின்னு குருக்கள் சொல்லிட மீனாவுக்கு அப்பாடா அப்படின்னு ஒரு சின்ன தெளிவு வருது. சரிங்க சாமி அப்படியே பண்ணிடுறேங்க, சரிம்மான்னு கிளம்பிடுறாரு அவரு. உடனே மீனா தாமதிக்காம ஒரு தூண்கிட்ட போய் அங்கேருந்து 2 ஷீட் எடுத்து பர்ஸ்லேருந்து பேனா எடுத்து எழுதுறாங்க. அவங்க சீட் எழுதி போட்டதில் அம்மன் என்ன உத்தரவு கொடுக்குறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோவில் வெளியே யாரோ அட்டகாசமாக சிரிக்கிற சத்தம் கேட்குது. சாப்பாடை வாய்க்கிட்ட கொண்டு போற விஜயா அப்படியே நிறுத்திடுறாங்க. என்ன சிரிப்பு சத்தம் கேட்குது அப்படின்னு அவங்க பயத்தோட தலையை திருப்பி பார்க்க, கையில பிடிச்ச கதை தோல்ல வச்சுக்கிட்டு அட்டகாசமா சிரிச்சபடி யமதர்மராஜன் வீட்டுக்குள்ள வர்றாரு. இப்போ விஜயா மட்டும் இல்ல, அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க ரவி, ஸ்ருதி, மனோஜ், ரோஹிணி, மீனா எல்லாருமே அந்த காட்சியை அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. யார் நீ அப்படின்னு விஜயா கொஞ்சம் பயத்தோட கேட்க, யமதர்மன் அப்படின்னு வந்தவர் சொல்ல, விஜயாவோட மனசுல சாமியார் சொன்னது வருது. யமதர்ம ராஜாவு கையில பாசக்கயிறை எடுத்திருக்கான், அதை நிங்கட கழுத்துல வீசணும் அப்படின்னு சாமியார் சொன்னது விஜயாவோட மைண்டுக்குள்ள வர அவங்க பயத்தோட பார்த்துட்டு இருக்க. அதுக்கேத்த மாதிரி ஒரு உயிரை எடுக்கணும் அப்படின்னு யமதர்மராஜா சொல்ல விஜயா ரொம்பவே நடுங்கி போயிடுறாங்க. அதிர்ச்சியில அவங்க வாய் அப்படியே உலக உருண்டை மாதிரி திறந்துக்குது. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.